எதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரப்படுகிறார்? எதற்காக என்றால் அந்த பேர்லேயே பதில் இருக்குது. அவர் என்ன ஆவியானவர்? என்ன ஆவியானவர்? பயங்கர சத்த ஆவியானவர் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தமாய் வாழ்வதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் தரப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் நல்லா சத்தம் போடலாம், பாட்டு பாடலாம், உற்சாகமாய் ஆரவாரிக்கலாம், வெளியே வந்து அதே வச்சு கெட்ட வார்த்தையும் பேசலாம். அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல் அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய செயல் என்பது என்ன? பரிசுத்த வாழ்க்கையை அவர் நமக்கு தருகிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம், சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அதனால்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவி என்பது தினம் தினம் கேட்டு பெறப்படுவது. தினமும் கேட்டு கேட்டு வாங்கணும்.